அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, இந்த காணொளி வாயிலாக தமிழர் நல்லுலகத்துக்கு என்னை நான் அறிமுகம் செய்து கொள்ளப் போகிறேன். என் பேர் கண்ணன் சோலையப்பன். நான் அமெரிக்காவில் மினசோட்டாங்கிற மாநிலத்தில் கடந்த 27 ஆண்டுகளாக வசித்து வருகிறேன். இதற்கு முன்னாலே ஒரு 5.25 ஆண்டு காலம் கலிஃபோர்னியா அப்படின்னு இன்னொரு மாநிலத்தில் சான் பிரான்சிஸ்கோ விரிகூடா பகுதி, அதாவது சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு 5.25 ஆண்டு காலம் வசித்து வந்தேன். மொத்தம் 33 ஆண்டுகளாக அமெரிக்காவில் நான் வாழ்ந்து வருகிறேன். அப்பப்போ இந்தியாவுக்கு விடுமுறைக்கு வந்துட்டு போகிறேனே தவிர நான் முழுமையாக இருப்பது இங்கே தான். அமெரிக்காவில் நான் இப்போ இந்த மினசோட்டாங்கிற மாநிலத்தில் ஒரு கணினி மென்பொருள் ஆலோசகராக பணியாற்றி வருகிறேன். அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டண்ட்டாக இந்த 27 ஆண்டுகளும் பற்பல நிறுவனங்களில் வேலை பார்த்து வருகிறேன் இந்த மாநிலத்தில். அதற்கு எனக்கு திருமணமாகி ஒரு 7 மாத காலத்தில் இந்தியாவிலிருந்து நானும் என் மனைவியும் கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்தோம். என் மனைவி என்னோட தான் இந்த காலம் பூராவும் என்னோட தான் இருந்தாங்க. அவங்க ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்தார்கள், உயிர் துறந்தார்கள். சரியாக ஒரு ஆண்டு காலம் ஆகுது அவங்க இறந்து. எனக்கு 2 பேருக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பெண் குழந்தை. அவங்க இப்போ ஒரு நிறுவனத்தில் தயாரிப்பு மேலாளராக, ப்ராடக்ட் மேனேஜராக வேலை செய்து வருகிறார்கள். அவங்க இதுக்கு ஒரு 3-4 வருஷமாக அந்த துறையில் வேலை பார்த்து வருகிறார்கள். அதற்கு முன்னாடி பர்டியூ அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலே இளையர் பட்டம் பெற்றார்கள். அவங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதம் முன்னாடி எங்களோட அம்மாவோட தாயோடு இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக சிகாகோவில் தங்கியிருந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தது. தொடர்ந்து அது அம்மா இறந்ததுக்கப்புறமும் என்னோட தான் இருக்குது. இதுதான் என் குடும்பம், இதுதான் என் தொழில், இதுதான் என் வாழ்க்கை அமெரிக்காவில். அமெரிக்காவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் தான் இருந்தேன். இல்லை, ஆஸ்திரேலியாவில் படித்தேன் 2 வருஷம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன். சென்னையில் டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம்னு எக்மோரில் இருக்கிற அந்த டான் பாஸ்கோவில் கிண்டர் கார்டன் அரிச்சோடியிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் அண்டை மாநிலத்தில் போய் ரசாயன பொறியியலில் இளையர் பட்டம் பெற்றேன். ஒரு 1.25 ஆண்டு காலம் அதற்கு பிறகு நைலான் கம்பெனி, மணலியில் ஒரு நைலான் கம்பெனியில் ஒரு நல்ல பேர் போன தனியார் நிறுவனம் தான் அது. அங்கே வேலை செய்தேன். ஒரு பயிற்சி பொறியியலாளராக, அதாவது அப்ரெண்டிஸ் இன்ஜினியராக வேலை பார்த்தேன். அதுக்கு பின்னாடி தான் ஆஸ்திரேலியாவுக்கு மேலர் பட்டம் படிக்கிறதுக்காக போனேன். அங்கே போய் மேலர் பட்டம், அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி கணினியியலில், கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்து முடித்ததுக்கப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு திருமணம் செய்து கொண்டு நாங்கள் அமெரிக்காவுக்கு வந்தோம். இதுதான் என் வாழ்க்கை முழுமையாக சொல்ல வேண்டுமே என்றால். ஆனால் என் கருத்தியல் ரீதியாக எனக்கு நான் சிறுவனாக இருக்கும்போதே எனக்கு உலக விஷயத்திலேயும் அரசியலிலேயும் ஈர்ப்பு இயல்பாகவே இருந்தது. ஒரு 10ஆவது வகுப்பு படிக்கின்ற காலத்தில், அதாவது என்னுடைய மெட்ரிகுலேஷன் தேர்வு படித்து முடித்ததுக்கப்புறம் என்னுடைய தந்தையார் அந்த காலத்தில் நைஜீரியா அப்படின்னு மேற்கு ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் ஒரு சூப்பர் ஃபாஸ்ஃபேட், கெமிக்கல் சூப்பர் ஃபாஸ்ஃபேட் ஃபெர்டிலைசர் நிறுவனத்தில் மேனேஜராக ஒர்க்ஸ் மேனேஜராக வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நிறுவனம் எங்களுக்கு விமான பயணச்சீட்டு வெளிநாடு போகிறதுக்கு, அவங்க இருக்க ஊருக்கு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கும் தருவாங்க. அதனால் நாங்கள் 10ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் போனபோது என்னுடைய தாயார் எனக்கு இந்த மாதிரி அரசியல்லையும் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால
டைம் அப்படின்னு ஒரு பத்திரிகை வரும். டைம், நியூஸ் வீக் போன்ற பத்திரிகைகள்லாம் அமெரிக்காவிலேருந்து அந்த காலத்திலே அந்த இப்போவும் அதெல்லாம் ரொம்ப பிரபலமான பத்திரிகைகள் தான். அதெல்லாம் வீட்டில் எங்கள் வாங்கினதை வந்து தூக்கி போடாமல் வச்சுருந்தாங்க. ஏன்னா அது வந்தேன்னா நான் படிப்பேன் அப்படிங்கிறதுக்காக விடுமுறைக்கு வந்தேன். நான் விடுமுறைக்கு வந்தபோது அதில் வந்து ஒரு பல இதழ்கள் வீட்டில் இருந்தது. என்ன ஒரு முக்கியமான ஓரிரு இதழ்கள் என்னை ரொம்ப கவர்ந்தது. அதாவது என்னென்னா, அதாவது அமெரிக்காவினுடைய வெளிநாட்டுத்துறை அதிபர் டாக்டர் ஹென்ரி கிஸிஞ்சர்னு ஒருத்தர் இருந்தார். அது வந்து 68லேருந்து 72 வரைக்கும் அவர் வெளிநாட்டுத்துறையிலே பணியாற்றிய வரலாறை சுயசரித்திரமாக அவரே பங்கேற்றிருந்தார். அந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் உலக அரசியல் அது. அதை வந்து அவர் வந்து தொகுத்திருந்தார். அவருடைய அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு தொகுப்பாக அவருடைய சுயசரித்திரமாக அதை எழுதியிருந்தார். அதை மட்டும் எழுதியிருந்தார். அது ஒரு அறிஞர் எழுதின சுயசரித்திரமாகத்தான் இருந்தது. அது ஒரு சராசரி மனிதனை எழுதுகிற சுயசரித்திரமாக இல்லாமல், ஒரு தலைவர் எழுதின சுயசரித்திரமாக இல்லாமல், ஒரு அறிஞர் எழுதினார் போல் இருந்தது. அதை வந்து டைம் பத்திரிகையிலே 3 இதழ்களில் சுருக்கமாக 3 கட்டுரைகளாக வெளியிட்டிருந்தார்கள். அந்த கட்டுரைகளில் 1 2 இதழ்கள் எனக்கு கிடைச்சிது. இந்த முதலும் 2வதும் போல இருக்குது. அதை வந்து படிக்க வாய்ப்பு கிடைத்தது. அங்கே எங்கள் அம்மா எடுத்து வைத்திருந்ததுனால அதை படித்தது எனக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது எனக்கு புரியலை பூரா. அந்த காலத்தில் எனக்கு உலக அரசியல் எனக்கு அவ்வளவு தூரம் எனக்கு ஆர்வம் இருந்ததே தவிர அறிவு கிடையாது. அதனால் புரியலை. ஆனால் பிடிச்சிது. பிடிச்சதுனால திரும்பவும் வந்து நான் இந்தியாவுக்கு வந்ததற்கு அதற்கு பின்னாடி கல்லூரி காலத்திலையும் அமெரிக்கன் கான்சுலேட்டில் போய் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க பார்க்குறது, நண்பர்கள்ட்டையோ இல்லை கடையில் அதாவது படித்த நூல்கள் வந்து வேண்டாம்னு போடுறாங்கல்ல, கடைகளை வந்து நூலகங்கள் இருக்கும், அந்த மாதிரி அங்கே எல்லாம் கொண்டு போய் இந்த டைம் பத்திரிக்கையை வாங்கி படிக்கிறது, இல்லைன்னு உலக அரசியல் சார்ந்த அந்த கிஸிஞ்சர் எழுதின நூல்கள் எல்லாம் வீட்டில் வாங்கி எடுத்துகிட்டு வந்து லைப்ரரியில் உறுப்பினராக சேர்ந்து நூலகத்தில், அமெரிக்கன் கான்சுலேட்டில் இருக்க நூலகத்திலேருந்து புத்த நூல்களை எடுத்து வந்து படிக்கிறது. இப்படி என்னுடைய அறிவை வளர்த்து கொண்டேன். அது மட்டும் அதுக்கப்புறம் அது தொடர்ந்து ஆரம்பிச்சுது. அதோடு அது நின்று விடவில்லை. அமெரிக்காவுக்கு நான் வந்ததுக்கப்புறமும் ஆஸ்திரேலியாவில் மாணவனாக இருக்கும்போதும் கல்வி, தொழில் இதெல்லாம் வேறையாக இருந்தாலும் ஈர்ப்பு இதிலே தான் இருந்தது. அதனால் எப்பப்போ நேரம் கிடைக்குதோ, எப்பப்போ என்னால் முடியுதோ நான் என்னுடைய அறிவை வளர்த்து கொண்டே வந்தேன். 2000 ஆண்டிலிருந்து எனக்கு வந்து என்னென்னா, நம்ம பரவலாக படிக்கிறோம், டிவி பார்க்குறோம், தொலைக்காட்சி பார்க்குறோம், அதில் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முறைப்படி படிக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்தது. முக்கியமான நூல்கள்லாம், உலகத்தில் இருக்கிற முக்கியமான நூல்களையெல்லாம் நம்ம படிக்கலையே அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்தது. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ அவர்களுடைய எழுதிய நூல்கள், மார்க்ஸுடைய சுயசரித்திரம், மேற்கத்திய தத்துவ நூல்கள், மாக்கியவெல்லி, தாமஸ் ஹாப்ஸ் போன்றவர்கள், மாண்டேனுடைய கட்டுரைகள், இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அதுபோல் இலக்கியங்களில் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் பார்க்குறது, ஷேக்ஸ்பியர்களுடைய நாடகங்களை, ஷேக்ஸ்பியர் மட்டும் அதோட நிறுத்துறதில்லை, செக்காஃப் நாடகம் பார்க்க பிடிக்கும். நம்ம செக்காஃப், பெர்னார்ட் ஷா போன்றவர்களுடைய நாடகங்களை பார்க்குறது, அதையெல்லாம் போய் படிச்சுட்டு போகிறது. ஷேக்ஸ்பியர் வந்து படிக்காமல் போனால் நமக்கு புரியாது. அதனால் 3-4 பாகங்கள் அதில் படிச்சுட்டு போய் அந்த நாடகங்களை பார்த்துட்டு வர்றது. வந்ததுக்கப்புறம் சில நேரங்களில் அதை படித்து முடிக்கிறது அந்த நாடகத்தை. அந்த மாதிரிலாம் எனக்கு பழக்கம் இருந்தது. உலக அரசியல் சம்பந்தமான அறிஞர்களுடைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்க முயற்சி செய்தேன். அது மட்டும் இல்லாமல் வரலாறுலேயும் ஈர்ப்பு ஏற்பட்டது. பிரபலமான வரலாற்று, இஸ்லாமிய வரலாறு, சீன வரலாறு, மேற்கு ஐரோப்பிய வரலாறு, அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
அந்த 2000 காலகட்டத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டது. அப்போ தான் மத்திய அரசில் பிஜேபி வந்தது, வாஜ்பாய் ஆட்சி வந்தது. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2 அறிஞர்கள், சுபாஷ் காக் அப்படிங்கிறவரும் டேவிட் ஃப்ராவ்லின்னு ஒரு வெள்ளக்காரரும் என்ன ஒரு கருத்தை முன்வைச்சாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரீகம்ங்கிறது ஆரிய நாகரீகம், வேத நாகரீகம் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை ரொம்ப பிடித்து பேச ஆரம்பித்தார்கள். அரசியல் பின்புலத்தை வைத்து கொண்டு இது திராவிட நாகரீகம் அல்ல, தமிழர் நாகரீகம் அல்ல, இது ஒரு ஆரிய நாகரீகம் அப்படின்னு அதுக்கு கடும் எதிர்ப்பு அந்த காலகட்டத்தில் அறிஞர் உலகத்திலேருந்து பன்னாட்டு அறிஞர்களிடமிருந்து வந்தது. அதையெல்லாம் எனக்கு அதையெல்லாம் தேட ஆரம்பித்தேன், அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். தமிழர் வரலாறை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அறிஞர்கள் தமிழர்களுடைய பன்னாட்டு அறிஞர்கள் தமிழர்களுடைய வரலாறை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் தெரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தேன். இதெல்லாம் 2000லேருந்து 2008 வரைக்கும். அதுக்கப்புறம் 2005 போல் நான் 2004லேருந்து நான் எப்போவுமே நான் ஒரு பக்திமான், நான் ஒரு பகுத்தறிவாளன் அல்ல, நாத்திகன் அல்ல. அதனால் 2004லேருந்து எனக்கு ஒரு குரு, ஒரு சித்தர்கிட்ட மேற்கு இந்தியாவில் இருந்த இந்து முஸ்லீம் ஒருமைப்பாட்டிற்கான ஒரு முற்றிலும் முதிர்ச்சி அடைந்த ஒரு சித்தரை இடம் எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு, அதனால் அந்த அங்கீகரிக்கப்பட்டு அதை என்னை உற்சாகப்படுத்தினார்கள் எனக்கு நம்பிக்கையுடைய சில ஆன்மீக நபர்கள். அதில் அந்த பயணம் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அன்பு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடைக்க ஆரம்பிச்சு. அன்பாக இருந்தோம்னா அதுக்கு நல்ல விளைவு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுல இதுலையா அன்பாக செஞ்சோம்னா அது வெற்றி அடையக்கூடும் அப்படிங்கிற அந்த அன்புக்கும் முடிவுக்கும் இருக்கிற ஒட்டுறவு எனக்கு தெளிவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் காந்தியை அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். இது தமிழர்களுடைய வரலாறை பற்றி படிக்கிறதுல பின்னாடி பெரியாரை பற்றியும் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். பெரியாரில் எப்போவுமே என்ன சின்ன பையனாக இருக்கும்போது என்னை சித்தப்பாக்கள்லாம் பெரியாரிய சிந்தனைகளில் ஈர்ப்பு உடையவர்களாக இருந்தார்கள். அதாவது எனக்கே சிறுவனாக இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 5 வயது இருக்கும்போது அண்ணாதுரை இறந்த 5-6 வயது இருக்கும் எனக்கு. அப்போ அண்ணாதுரை இறந்த போது அந்த அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு எங்கள் வீட்டில் எல்லாரோடையும் போய் பார்த்த ஞாபகம் எனக்கே இருக்குது. தந்தை பெரியார் அவர்களையே நான் ஒரு முறை பார்த்துருக்கிறேன் ஒரு திருமணத்தில். அதனால் எனக்கு அரசியலில் ஈர்ப்பு இயல்பாக இருந்ததுனாலும் இன்னும் அதிகமாக பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஒரு 2009 போல் எனக்கு ஒரு கருத்தியல் தெளிவும் ஏற்பட ஆரம்பித்தது. 2009 நம்மளே ஒரு நூல் எழுதுனா என்ன அப்படின்னு 2009 ஏப்ரல் மாதம் முதல் வாரம் நான் எழுத ஆரம்பித்தேன் என்னுடைய நூலை. அந்த நூலினுடைய பேர் மாடர்னிட்டி, சிவிலைசேஷன்ஸ் அண்ட் த ட்ரூத். அதை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை நவீனமும் நாகரீகமும் உண்மையும் அப்படின்னு பொருளாகும். திரும்பவும் சொல்லுகிறேன், நான் எழுதின நூலினுடைய தலைப்பு தமிழாக்கம் செய்யப்பட்டால் அது நவீனமும் நாகரீகமும் உண்மையும் அப்படின்னு இருக்கும். இது ஒரு உலகளாவிய பார்வையுடைய நூல். உலகத்தை எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று சொல்கிற கருத்தை கொண்ட நூல். அதிலேயே நான் விவாதம் செய்திருந்தேன், அதில் தெளிவுபடுத்தியிருந்தேன். பெரியாருடைய சுயமரியாதையை வைத்து உலகத்தை இணைக்கலாம்ங்கிற கருத்தை அந்த நூலிலே நான் எழுதியிருந்தேன். உலக நாடுகளினுடைய எந்த திசையில் போகுது அப்படின்னெல்லாம் எழுதியிருந்தேன். அமெரிக்காவில் அதை 2016 தான் முதல்ல வெளியிட்டேன். வெளியிட்டது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கல. நான் இப்போ கடும் இன்னமும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அந்த கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டும் என்று. 2019 போல்
வந்து நான் அப்போ தான் என்னுடைய மனைவி வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். புற்றுநோய் வந்து அவங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னு எங்களுக்கு தெரிய வருது. அப்போது அந்த காலகட்டத்தில் நான் வந்து அதே நேரத்தில் எனக்கு சொற்பொழிவாற்றுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது இங்கே அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிற மாநிலத்தில் அமெரிக்காவில் இருக்க அதாவது வாஷிங்டன் டிசியில் ஒரு நிறுவனம் இருக்கிறது, வெளிநாட்டு கொள்கை நிறுவனம்னு. அந்த நிறுவனம் ஆண்டுதோறும் 8 தலைப்புகள் தேர்ந்தெடுக்கும் அமெரிக்காவில் எல்லா மாநிலங்கள்லேயும் சொற்பொழிவுகள் ஆற்றுவதற்காக முக்கியமான தலைப்புகளில். அதில் வந்து நான் இருக்கிற மாநிலத்தில் நான் வந்து ஒரு பேச்சாளர், ஒரு 10-15 பேர் பேச்சாளர்களாக இருப்போம். அந்த பட்டியலில் 15 பேர் இருப்போம். அதில் நானும் ஒருவன். என்னையும் அதில் அழைப்பார்கள். 2019 அந்த பணியை ஆரம்பித்தேன். என்னையும் அழைப்பார்கள் பேசுவதற்கு ஆண்டுதோறும். நான் வந்து ஐநாவை பற்றி, உலக சுகாதார அமைப்பை பற்றி, மற்றும் வட அமெரிக்க ஒப்பந்த சங்கம், அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனை பற்றி, இந்தியா பாகிஸ்தானை பற்றி, சீன அமெரிக்க உறவை பற்றி, மற்றும் மத்திய ஆசியாவில் வந்து ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. மத்திய ஆசியாவில் முக்கியமாக வடக்கு ஆப்பிரிக்காவில் வடக்கு பகுதியிலேயும் சஹேல் அப்படின்னு சொல்கிற பகுதியிலேயும் ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் வந்து பேசியிருக்கேன். பல நூலகங்களில் பேசியிருக்கேன், கல்விக்கூடங்களில் பேசியிருக்கிறேன், முதியோர் இல்லங்களில் பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி பல இடங்களிலே பேசியிருக்கிறேன். என்னை அழைக்கிற இடத்துல எல்லாம் நான் சொற்பொழிவு இந்த 7 ஆண்டு காலமாக செய்து வருகிறேன். என்னுடைய கருத்துக்கள் வந்து கட்டுரையாகவும் எழுதி இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறேன். என்னுடைய நூலுடைய அமெரிக்காவில் எடுபடவில்லை என்று சொன்னாலும் சீனாவில் வந்து சீன விஞ்ஞான கழகம்னு ஒன்று இருக்குது, சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ். அவங்க வந்து என்னுடைய நூலினுடைய விமர்சனம் ஒன்றை சற்று திருத்தி அவர்கள் நாட்டு பார்வையிலே இருந்தும் அதை சில கருத்துக்களை சேர்த்து அதை வெளியிட்டிருந்தார்கள். அவங்களுடைய அதை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் நான் எழுதின ஒரு கட்டுரை, ஒரு பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு அறிஞர்கள், அங்கே இருக்க அறிஞர்களுடைய ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு நாளிதழில் வந்து வார இதழ் நினைக்கிறேன், வார இதழோ மாத இதழோ, அதில் வந்து பேரடைம் ஷிஃப்ட்டுங்கிறது பேர். அதில் வந்து நான் எழுதின அமெரிக்காவில், அதாவது மேற்கத்திய நாகரீகத்தில் சுதந்திரத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் ஆங்கிலத்தில். அதை அவர்கள் வெளியிட்டு இருந்தார்கள். அமெரிக்காவில் நான் இதை வந்து இந்த கருத்தை முன்னெடுக்க முயற்சி செய்கிறேன். உலக அமைதிக்கு இது உதவும் என்று நினைக்கின்றேன். ஆனால் என்னால் இதில் பெருசாக அந்த கருத்தை வந்து அமெரிக்காவில் என்னால் விரிவாக்க முடியவில்லை. தமிழ் மக்கள் வந்து என்னுடைய ஏற்கனவே நான் ஆங்கிலத்தில் எழுதின கட்டுரைக்கு பெரும் வரவேற்பு நான் முந்தைய காணொலியில் சொன்னார் போல் கொடுத்ததுனால் தமிழிலேயும் நான் யார் அப்படிங்கிறத, அதாவது என்னுடைய இந்த காணொலி வாயிலாக தெரிவிக்கிறேன். மற்றும் தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் என்னுடைய சித்தாந்தம், கருத்தியல், தத்துவம் அதை பற்றி நான் பேசுகிறேன். என் பின்னாடி வர்ற காணொலிகளில் என்னுடைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.